1 மணி நேரம் தான் டைம். ஆண்டுக்கு இந்தியாவில் 58,000 பேர் இறந்து போறாங்க. இதில் சுமார் 23,000 பேர் கட்டுவிரியான் பாம்பினால் மட்டும் உயிரிழக்கின்றனர். இது 40% ஆகும். இது ஒரு அமைதியான பாம்பு தான். சத்தம் போடாது, கடிக்கும் போது வலி தெரியாது. ஆனால் நரம்புகளை உடனே முடக்கும், உயிரை உடனே எடுத்துவிடும். சிலருக்கு இந்த பாம்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அடையங்க, என்ன இந்த பாம்பு கடிக்கும் வரைக்கும் இந்த பாம்பை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆமாங்க, இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினதுல நானும் ஒருத்தன் தான். நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் என் நண்பன் இறந்துட்டான். ஸோ இந்த பாம்பை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாம்பு மிக மிக அதிகமாக காணப்படுறது தமிழ்நாட்டில் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாம்பு கிட்ட நிறைய பேர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போதே தான் கடி வாங்குறாங்க. தூக்கத்திலேயே இறந்தும் போயிடுவாங்க. ஏன்னா இந்த பாம்போட கடி ஒரு கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு வலியும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு தடமும் பெருசா இருக்காது. அதனால கொசு தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு தூங்கிடுவாங்க. தூக்கத்திலேயே இறந்தும் போயிடுவாங்க. அதனால தான் இந்த பாம்பு கிட்ட இருந்து நாமும் நம்முடைய குடும்பமும் எப்படி பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே இரண்டாவதும் இந்தியாவில் முதலிலும் அதிக விஷம் கொண்ட பாம்பு கட்டுவிரியான் தான். இது ஒரு ஆக்ரோஷம் கொண்ட பாம்பு அல்ல, மிகவும் அமைதியான பாம்பு. ஆனா அதுதான் மிகவும் ஆபத்து என்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ரோஷம் கொண்ட பாம்பு ஏதாவது சத்தம் போடும், இல்லைன்னா ஏதாவது எச்சரிக்கை காட்டும். பட் இது ஒண்ணுமே பண்ணாது, அவ்வளோ சீக்கிரத்துல கண்ணுலயும் படாது. ஊர்ல சொல்லுவாங்க, கட்டுவிரியான் பாம்பு கண்ணில் படாம காலில் தான் படும் அப்படின்னு. அப்படின்னா நம்ம காலில் கடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாம்பையே பார்ப்போன்னு. அப்படிதான் நானும் கடி வாங்கினேன். ஆனா என்ன, அடிச்சதுக்கு அப்புறம் கூட பாம்பையே பார்க்கல. நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. பாம்பையே பார்க்காம பாம்பு தான் கடிச்சு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் நான் கடைசியில உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஓகேவா? இப்போ இந்த பாம்பு பகல்ல என்ன பண்ணும், இரவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பகல்ல இந்த பாம்பை 99% பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த பாம்பு பகல்ல வெளியவே வராது. பகல்ல நீங்க இந்த பாம்பை பார்க்கணும்னா ஏதாவது கல்லுக்கு கீழே, பாழடைந்த வீட்டுக்குள்ள, ஒத்திட்டு கீழே, அதாவது மறைவான இடத்துல தான் செத்த பாம்பு மாதிரி இந்த பாம்பு இருக்கும். அப்போ நீங்க ஏதாவது பண்ணா மட்டும்தான் இந்த பாம்பை பார்க்க முடியும். அதாவது கல்லை புரட்டும் போது கல்லுக்கு கீழே இருக்கும். அப்போ நீங்க அந்த பாம்பு கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணா மட்டும்தான் இந்த பாம்பு கடிக்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அமைதியா படுத்தே இருக்கும். ஆனா நைட்டு அப்படி அல்ல. கரெக்டா 6 மணிக்கு மேலே தலைவர் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. மணியும் அடிக்க தொடங்கிடும். இந்த பாம்போட வேகம் பகலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஷேடோ போல தான் வரும். உங்க வீட்டுக்குள்ள எலி வருமா? அப்படி வந்தா இந்த பாம்பு கண்டிப்பா வரும். எப்படி வரும்னா, இதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, எலியோட அதிர்வை வச்சு கூட இது வரும். அதாவது எலி ஓடும்போது ஏற்படுற அதிர்வு, எதையாவது உடைக்கும் போது ஏற்படுற அதிர்வு, எல்லாத்தையும் மிக துல்லியமா கண்டுபிடிக்கிற சக்தி கொண்டதுதான் கட்டுவிரியான். ஸோ உங்க வீட்டில் எலி தொல்லை இருந்துச்சுன்னா இந்த பாம்புல ஒரு பாம்பை வளர்த்தாலே போதும், மொத்த எலியையும் சாப்பிட்ரும். இப்படியே வேற ஏதாவது பாம்பு வந்தா கூட அதையும் பிடிச்சு சாப்பிடும். ஆமாங்க, இது பாம்பையும் வேட்டையாடும். அதுக்குன்னு இந்த பாம்பை வளர்க்க முயற்சி பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த நாளே உங்களுக்கும் பாலை ஊத்திடுவாங்க. இந்த பாம்போட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம வேட்டையாடும். நிழல் போல நகரும். இதன் ஹண்டிங் மெத்தட் மற்ற எல்லா பாம்புகளை விடவும் வேறுபட்டது. இது கடிக்கும் போது வேகமா இருக்காது, ஆனா பலம் ரொம்ப அதிகம். சத்தமே இல்லாம மெதுவா போய் தான் வேட்டையாடும். ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டு அப்படின்னா விடவே செய்யாது. அதனாலதான் இதை மாஸ்டர் ஹண்டர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன், இந்த பாம்பு துள்ளி துள்ளி கடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது சுத்த போய். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இதுகிட்ட நம்ம கடி வாங்கினா நம்மளுடைய முட்டாள்தனம் தான் காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட், தரையில் தூங்குவது. நிறைய பேர் தரையில தூங்கினா நல்லது அப்படின்னு தரையில தூங்குவாங்க. சிலர் ஏழ்மையின் காரணமா தரையில, அதுவும் வீட்டுக்கு வெளியே தூங்குவாங்க. இன்னும் சிலர் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி இல்லைன்னா டென்ட் போட்டு காட்டுக்குள்ள அங்கேயே தரையில படுப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாம்பு நைட்டு தான் வேட்டையாட வெளியே வரும். அப்போ நீங்க தரையில படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆபத்து தான். மற்ற பாம்பு மனித வாடைக்கு பயந்து ஒதுங்கிரும். ஆனா இந்த கட்டுவிரியான் அப்படி அல்ல. விட்டா நம்ம மேல கூட ஏறி போகும், பயமே படாது.
நம்மளை கண்டு ஓடவும் செய்யாது. மெதுவாக தான் போகும். அப்போ நீங்கள் கை அல்லது காலை தூக்கத்தில் அசைச்சா கூட இது கடிச்சிரும். பெரிய அளவு வலியும் இருக்காது, கடிச்சா திடமும் இருக்காது. ஸோ டோன்ட் டூ திஸ். அதாவது கீழே மட்டும் தயவு செய்து படுக்காதீங்க. இரண்டாவதா, ஸோ துணி பாத்திரம் எதுனாலும் வெளியே போடாதீங்க. அதுக்குள்ள அது போய் குளிருக்கு இதமாக இருக்குன்னு இருக்கும். நிறைய பேர் ஷூவை வீட்டுக்கு வெளியே போடுவாங்க, ஆனால் கொஞ்சம் கூட தட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி அவங்க மாட்டும் போது செல்லமாக ஒரு முத்தம் மட்டும்தான் கொடுக்கும், அவ்வளோதான். மூணாவதா, பல கிராமங்களில் கழிப்பறை வசதி இருக்காது. ஸோ அவங்க இருட்டில் அதுவும் லைட் இல்லாமல் தான் போவாங்க. அது மிக மிக பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, தோட்டத்துக்கும் லைட் இல்லாமல் போவாங்க. இன்னும் சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே இருட்டுக்குள்ளே தனியாக போவாங்க. அப்படி மட்டும் லைட் இல்லாமல் போனீங்க அப்படின்னா அது ஒரு தற்கொலைக்கு சமம். இருட்டுக்குள்ள இந்த பாம்பு கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே மின்னும். நல்லா கரு கருன்னு பளபளப்பா தெரியும். ஸோ நீங்கள் விலகி போயிடலாம், ஐ மீன் லைட்டு இருந்தா. அடுத்ததா, பாத்ரூம் உள்ள இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது கூலாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக தங்கும். ஸோ அங்கே தண்ணீர் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பாத்ரூமில் எப்போதுமே கூலாக தான் இருக்கும். இதனால அங்கேயும் இருக்கும். அதனால அங்கே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் பாத்ரூமுக்கு போகும்போது கண்டிப்பாக லைட்டை ஆன் பண்ணிட்டு போங்க. நான்காவதா, எலியை வேட்டையாடும் போது வீட்டுக்குள்ளே நைட்டு அதிகமாக வரும். அப்படி வராமல் இருக்க நீங்கள் 5:30க்கு மேலே கதவுகளை எப்போதும் பூட்டி வைங்க. அதை மட்டும் இல்லைங்க, தண்ணி வெளியே போகிற ஓட்டையை எப்போதுமே அடைச்சி வைங்க. இப்படி பண்ணாலே அது வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக உங்கள் வீட்டில் எலி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூனையை போட்டு வாழுங்க. அது எலி வராமல் பார்த்துக்கும். இந்த பாம்பு நம்மளை கடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அடிக்கிற வேகம் குறைவாக தான் இருக்கும். கடித்த தடம் கண்ணுக்கு தெரியாத அளவு தான் இருக்கும். விஷத்தை மெதுவாக தான் செலுத்தும். இது மட்டும் இல்லை, வேற பாம்பு கடிச்சா, ஏன் எறும்பு கடிச்சா கூட ரத்தம் கட்டும். அதாவது ஒரு தணுப்பு இருக்கும். ஆனால் கட்டுவரியான் பாம்பு கடிச்சா ஒரு சின்ன தடமோ ரத்தம் கட்டுதலோ இப்படி எதுவுமே ஏற்படாது. மாறாக நரம்புகளை செயலிழக்க செய்யும். இப்படி தான் நம்ம தமிழ்நாட்டில் போன மாதம் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பாம்பு கடிச்சிட்டு உடம்புல ஒரு தடம் கூட இல்லை, ஆனால் வயிறு வலிக்கு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனது அப்புறமா தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பிள்ளைக்கு பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த குழந்தைய பார்த்த டாக்டர் ஒரு திறமையானவர் தான். அந்த குழந்தையோட கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா உடம்புல எந்த ஒரு தடம் கூட இல்லை, ஆனால் வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா கண் இமை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாட்டை இழந்திருக்கு. அந்த பொண்ணு கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கட்டுவிரியான் பாம்பு கடிச்சா முதல் அறிகுறி. இப்படி தான் அந்த குழந்தைக்கு கட்டுவிரியான் பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படியே அந்த குழந்தைய காப்பாற்றவும் செஞ்சிட்டாரு. அம்மா அப்பா சீக்கிரம் கொண்டு போனதுனால அந்த பொண்ணு தப்பிச்சிட்டு. இனி இந்த பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னையே இந்த பாம்பு எப்படி கடிச்சிச்சு, எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது சரியா 10th ஏப்ரல் 2015. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அடுத்த நாள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருந்துச்சு, அதாவது ஃபைனல் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் படிச்சுட்டு இருந்தேன். டைம் சரியா இரவு 8:30 மணி இருக்கும். தோட்டத்தில் ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் எனக்கு படிக்கணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் அப்பா 10 நிமிஷம்தான் வேலை, நீ வா அப்படின்னு சொல்ல சரின்னு நானும் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் இருந்து தோட்டம் 500 மீட்டர் இருக்கும். பாதை எப்போதும் யூஸ் பண்ணுற பாதை அப்படிங்கிறதுனால பேட்டரி லைட்டு கையில் இருந்தும் அசால்ட்டாக நானும் என் அப்பாவும் போனோம். முன்னாடி என் அப்பா, பின்னாடி நான். அப்படி சுமார் 200 மீட்டர் வீட்டில் இருந்து போயிருப்போம். திடீர்னு ஒரு எறும்பு கடிச்சது போல இருந்துச்சு. உடனே லைட்டை நான் ஆன் பண்ணிட்டு கடிச்ச இடத்துல பார்த்தேன். சுத்தியும் பார்த்தேன், ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா சுற்றி புல்லும் முள்ளுமா இருந்ததுனால அங்கே ஒன்றுமே பார்க்க முடியல. அப்பா ஏதோ எனக்கு காலில் கடிச்சிட்டுப்பா அப்படின்னு நான் சொல்ல உடனே என் அப்பா ஓடி வந்து பார்க்குறாங்க. வலது கால் கரண்டைக்கு கீழே லைட்டாக அமுக்கி பார்க்குறாங்க.
அவங்க அப்படி அமுக்கும்போது பக்கத்துல 2 இடத்துல இருந்து பிளட் வருது. உடனே என் அப்பா முகத்துல பார்க்காத பயத்தை நான் அன்னைக்கு உணர்ந்தேன். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. என்னப்பா என்னாச்சு, என்னது கடிச்சிச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லப்பா, சூப்ப பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில இருந்த கயிறை வச்சு லைட்டா தொடையில கட்டுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், எப்பா சூவ பாம்பு தானே கடிச்சிச்சு, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு நான் என் அப்பா கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் ஒன்றும் அப்போ சின்ன பையன் இல்லை, அதனால தைரியமாக சொல்கிறேன். எனக்கு வலியும் பெருசாக இல்லை, ஆனால் என் அப்பா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பாவோட ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே வீடு வர தூக்கிட்டு தான் வந்தாங்க. வீட்டில் இருந்த வண்டியை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பிட்டோம். அங்கே போனால் நீங்கள் 10,000 பே பண்ணுங்க, அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் அப்பா பணத்தை கட்டினாங்க. அப்போ டாக்டர்லாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை நம்ம செத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பாவ மன்னிப்புலாம் கேட்டேன். கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பாவத்தை அறிக்கையிட ஆரம்பித்தேன். அப்படி அறிக்கை பண்ணும்போது ஒரு நர்ஸு 2 மாட்டு தண்டில் 2 ஊசியை கொண்டு வந்தாங்க. பாம்பு கடிச்ச அந்த 2 தடத்துலையும் ஊசியை போட்டாங்க. அப்புறமா அந்த காலில் கட்டின கயிறை கலத்துனது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்தது 10 நாள் என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் நம்மளை கடிச்சது கட்டுவிரியான் பாம்பு அப்படின்னு. இது இந்தியாவிலேயே நம்பர் 1 விஷம் கொண்ட பாம்புனும், அடிச்சா 1 ஹவர்ல உயிர் போயிடும் அப்படின்னும் அப்பந்தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்த பயம் இருக்கே, ஐயோ காலு கீழே பாம்புங்க பாம்புங்க, இப்போ உங்க இருதயம் பதறின மாதிரி தான் அப்போ எனக்கும் இருந்துச்சு. உடனே கடவுளுக்கு நன்றியை சொன்னேன். சரிங்க, இனி இந்த பாம்பை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பாம்போட விஷம் நீரோடாக்சின், அதாவது நரம்பு நச்சு. இது உங்க உடம்புக்குள்ள போன உடனே நரம்புக்கு போற சிக்னலை கட் பண்ணி விட்டுரும். நம்ம பிரெயின் தான் உடம்பு முழுவதும் சிக்னலை அனுப்பும். கை, காலு, கண்ணு, வாய் அனைத்தும் ஒயர் கனெக்ஷன் போல தான் செயல்படும். இப்போ இந்த பாம்பு கடிச்சு அப்படின்னா இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஒவ்வொன்றா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இது அடித்த உடனே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வலி எதுவுமே இருக்காது. அடித்த இடம் மோஸ்ட்லி தெரியாது. பெருசாக எந்த ஒரு அறிகுறியும் முதல்ல தெரியாது. அதனால தான் சில பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக இருந்துருவாங்க. ஆனால் 20 நிமிஷம் பிறகு கண்ணு சரியா திறக்க முடியாது. எல்லாமே இரண்டா தெரியும். பேசும்போது வாய் கொளரும், எச்சில் வடியும். இங்கே தான் பாடி ஷடவுன் ஆக ஆரம்பிக்கும். 40 நிமிஷம் அப்புறம் கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாது. பேச நினைப்பாங்க, ஆனால் பேசவே முடியாது. மூச்சு வேகமாக விடுவாங்க. இங்கே தான் ஹார்ட்டு, லங்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆக தொடங்கும். 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலை அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த பாம்பு கடிச்சா வலி பெருசாக இருக்கவே இருக்காது, ஆனால் மரணம்தான் மிகவும் வலி தரும். இந்த பாம்போட கடியிலேருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம், எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் பாம்பை அடையாளம் காண்பது. அதாவது இதுதான் கட்டுவிரியான் பாம்பு அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்கும்னா, பொதுவாக கருப்பு அல்லது அடர்ந்த நீல நிறம் இருக்கும். ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். அதில் வெள்ளை கிராஸ் பேண்ட் போட்டது போல் கோடுகள் இருக்கும். அதாவது ரவுண்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினுங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மற்ற பாம்புகளை போல தலை பெருசாக இருக்காது. இது உடம்போட கலந்தது மாதிரி தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ கட்டுவிரியான் பாம்பு தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் அது கடித்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறது நல்லது. ஆனால் சிலர் அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதான் வலி இல்லையே, அப்போ நம்மளை கடிச்சிருக்காது, கொசு தான் கடிச்சிருக்கோம், இல்லை வேற ஏதாவது கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துருவாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது விஷம் வேகமாக பரவி கண்டிப்பாக இறந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல கடித்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சோ அந்த இடத்துல கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளட்டு வரும். கொசு கடிச்சா எப்படியும் பிளட்டு வராது, ஆனால் இந்த பாம்பு கடிச்சா கொஞ்சமாவது பிளட்டு வரும். அப்படி இல்லைன்னா கூட 2 சின்ன புள்ளிகள் இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன அளவு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை கவனமாக பார்க்கணும். அப்படி நீங்கள் கடித்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வெரி குட். அப்படியும் கண்டுபிடிக்கல
ஆனால் கடிச்ச மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிருங்க. சரி, நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கடிப்பட்ட உடனே நகராமல் அமைதியாக இருக்கணும். கடிச்ச இடத்துல நல்லா கழுவி விடுங்க. ஆனால் எதையும் வச்சு வெட்டிடாதீங்க. உடனே தரையில் படுத்த மாதிரி இருங்க. பக்கத்தில் யாராவது இருந்தால் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வண்டியை கொண்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா யாருக்காவது கால் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் நடக்கும்போது விஷம் வேகமாக ஏறும். சிலர் ஓடுவாங்க பயத்தில். அப்படி ஓடும்போது கண்டிப்பாக விஷம் வேகமாக ஏறும். அப்படிதான் என் நண்பனும் கடிச்ச உடனே வேகமாக ஓடி போனான். ஸோ ஓடி போய் வண்டியில் அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க. கொண்டு போகிற வழியிலேயே பையன் இறந்துட்டான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓடவே கூடாது. ஒருவேளை அந்த இடத்துக்கு வண்டி வராது அப்படின்னா பெட்டர் உங்களை யாரையாவது தூக்கிட்டு போக சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா மெதுவாக நடந்து போய் வண்டி வர ஸ்பாட்டில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது இந்த பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்களும் பயந்து அவங்களையும் பயங்காட்டாதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஈஸியாக பிழைச்சிடலாம், இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் 1 ஹவருக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக காப்பாற்றிடலாம். சிலர் 1 ஹவர் அப்புறம் போய் கூட காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போக பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் அவங்களும் பயந்து கடி வாங்கினவங்களையும் கூட கொஞ்சம் பயங்காட்டி விட்டுருவாங்க. அப்படி பயம் அவங்களுக்கு வரும்போது விஷம் வேகமாக ஏற ஆரம்பிக்கும். டைம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ பயம் மட்டும் நீங்களும் படாதீங்க, அவங்களையும் பயம் காட்டாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கடிச்சா கூட தைரியமாக இருங்க. ஏன்னா இந்த பாம்போட விஷ முறிவு நம்மகிட்ட இருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை. இதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெமனு சால்ட்டு கொடுப்பாங்க. சில பேர் அதில் ஆயிலும் அப்ளை பண்ணால் கொஞ்சம் விஷம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. லெமனோ சால்ட்டோ எதுவுமே விஷத்தை குறைக்க போகிறது கிடையாது. இதுக்கு ஒரே தீர்வு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது தான். சரி, இப்போ பாம்பு வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வைக்கணும். 2வது விறகு செங்கல் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப நாள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெட்டர் நீங்கள் விறகுகளை மேலே அடுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஐ மீன் கிராமத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். சிட்டியில் இருக்கிறவங்களும் சிலர் செங்கலை ரொம்ப நாளாக அடுக்கி வைப்பாங்க. அந்த இடத்துல அது இருக்க ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறமா துணி எல்லாத்தையும் வெளியே தயவு செய்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உயரமான இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. கீழே மட்டும் தயவு செய்து வைக்கவே செய்யாதீங்க. அப்படி நீங்கள் உயரமான இடத்துல வச்சு கூட அதை செக் பண்ணி ஒரு தடவை 1க்கு 2 தடவை தட்டி பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோரில் எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை சரி பண்ணுங்க. குழந்தைகளை நைட்டு வெளியே விளையாட விடவே செய்யாதீங்க. அது எப்போதுமே ஆபத்து தான். நீங்களும் லைட் இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. வீட்டு வெளியே எங்கேயுமே போகாதீங்க. சில பேர் காம்பவுண்டு உள்ளே தானே போகிறோம், அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். எங்கே எப்போ என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உயிரை காப்பாற்றி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.